கோ டு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு பயங்கரமான சயின்ஸ் பிக்ஷன் ஆக்ஷன் திரைப்படம் உலக அளவில் ஒரு பயங்கரமான வரவேற்பு கிடைச்சிருக்கு. வர்த்தக ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்டு எல்லாமே அந்த படம் பண்ணியிருக்கேன். இந்த படம் நிறைய பேருக்கு புரியவே இல்லை. அந்த போஸ்ட் கிரெடிட் சீனுக்கும் இந்த படத்துக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்றத பத்தி மண்டை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ போட்டிருக்கோம், நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். நம்ம படம் ஃபுல்லா பார்த்த ஜீவன் அதாவது சஞ்சய் வந்து குளோனு, அது வந்து குளோன் வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஆனா அதை பத்தி அந்த படத்துல பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதாவது படத்துடைய கிளைமேக்ஸ்ல தான், ஐ மீன் அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல தான் அந்த குளோன் அப்படின்ற விஷயத்த கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப நம்ம சஞ்சய் வந்து குளோன் நம்பர் 2க்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல. குளோன் நம்பர் 3 வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. படம் ஃபுல்லா நம்ம பார்த்தது குளோன் நம்பர் 1. குளோன் நம்பர் 1 தான் நம்ம காந்தி அவர்கள் ஷூட் பண்ணி கொண்டுட்டாப்ல. இப்போ களத்துல மீண்டும் குளோன் நம்பர் 2 வரப்போகுது. அதுக்கடுத்து குளோன் நம்பர் 3 சொல்லிட்டு வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ண போறாங்க. ஆனா நான் அந்த வீடியோ சொல்லும் போதே ஒரு ஐடியா சொல்லியிருந்தேன். ஒருவேளை நான் இந்த படத்தை பாக்குறேன், நான் இந்த படத்தை பண்றேன்னா நான் எப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்றத பத்தி நான் பேசியிருந்தேன். இன்டர்வெல்லையே அந்த குளோன் நம்பர் 1 போட்டு தள்ளிட்டு காந்திக்கு அங்க சர்ப்ரைஸ் கொன்னதே தன்னுடைய பையனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஹெல்மெட்டை கேட்டதுக்கு அப்புறம் தான் அது யாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய போகுது. அந்த இடத்துல இன்டர்வல் விட்டு செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு ஜீவனை உள்ள கொண்டு வரோம். இப்போ காந்திக்கு ரொம்ப குழப்பமான நிலைமை. என்னடா இது, இப்பதான் ஒருத்தன் செத்தான், இப்ப புதுசா ஒருத்தன் வந்திருக்கானே, இவன் யாரு, சத்தவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேற மாதிரி அந்த படத்தை கொண்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த பிளான்ல தான் அந்த படம் இருந்திருக்கு. ஆனா இந்த பிஎன்சி ஆடியன்ஸுங்களுக்கு அந்த படம் புரியாம போயிடும் அப்படின்றதுனாலதான் இந்த படத்தை இந்த மாதிரி கொண்டு போயிட்டு நான் அந்த குளோன் அப்படின்ற விஷயத்த கிளைமேக்ஸ்ல வச்சிருந்தேன், ஐ மீன் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இருந்த பிளானே பாத்தீங்கன்னா இன்டர்வெல்லையே உங்களுக்கு அந்த குளோன் அப்படின்ற விஷயத்த ரிவீல் பண்ணி செகண்ட் ஹாஃப்லயே பாத்தீங்கன்னா ஜீவனுக்கும் ஐ மீன் காந்திக்கும் சஞ்சய்க்கும் செம்ம கிளாஷ் அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா அதுக்கடுத்து வேண்டாம், இந்த மாதிரி கொண்டு போனா படம் யாருக்கும் புரியாம போயிடும், ஒரு புதுவிதமான கண்டென்ட்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம், ஸோ அது எல்லாருக்கும் போய் சேர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுனால தான் போஸ்ட் கிரெடிட் சீன்ல அந்த மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்கேன். நீங்க செகண்ட் பார்ட் ஒருவேளை ஃபியூச்சர்ல நடந்துச்சுன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் கோனோஷனா தான் இருக்கும். அதுல வேற மாதிரி காந்திக்கும் சஞ்சய்க்கும் வேற மாதிரி கிளாஷ் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப செகண்ட் ஹாஃபே அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஆடியன்ஸுங்களுக்கு தெளிவா இன்னும் கொஞ்சம் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தை இந்த மாதிரி கொண்டு போனாங்களாமா. மற்றபடி ஃபர்ஸ்ட் இந்த பிளானே நான் சொன்ன பிளானா தான் இருந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்மளுமே ஒரு டைரக்டர் மாதிரிலாம் திங்க் பண்றோம் போல அப்படின்ற மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி காலம் பதில் சொல்லணும். கோட் விசஸ் ஓஜி அந்த படம் நடக்குமான்னு தெரியல. நடந்தா ரொம்பவே பயங்கரமா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.